நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஒட்டன்சத்திரத்தில் 30 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கும் சாலையோர வியாபாரிகள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் சுமார் 40 வருடங்களாக சாலையோர வியாபாரிகள் பூக்கடை மற்றும் பழக்கடைகளை வைத்து தொழில் செய்து வருகிறார்கள். இங்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. ஒவ்வொரு கடைக்கும் 10 குடும்பங்களுக்குள் 100 நபர்கள் மேல் உள்ளார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் பூக்கடை பழக்கடையை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாது. ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் 10 வருடங்களுக்கு முன்பாகவே சாலையோர வியாபாரிகள் கடைகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ஹைவே டிபார்ட்மெண்டில் இருந்து 5 வருடங்களுக்கு முன்பாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் 100 பேருக்கு மேல் உணவுத்துறை அமைச்சர் அவர்களிடம் சென்று இது சம்பந்தமாக முறையான மனு கொடுத்தோம். அமைச்சர் அவர்கள் உங்களுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்துவிட்டு பின்புதான் நடைமேம்பால பணியை தொடங்குவோம் என்று உறுதி கூறினார். ஆனால் நேற்று ஹைவே டிபார்ட்மெண்டில் இருந்து 30 கடைகளில் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் எங்கள் குடும்பம் வாழ்வாதாரம் இதை நம்பிதான் உள்ளது. இந்த கடைகளை எடுத்துவிட்டால் நாங்கள் எங்கே செல்வது, எப்படி பொழப்பு நடத்துவது, குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது, குழந்தைகளை படிக்க வைப்பது, ஒருவேளை சோற்றுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றோம். மாண்புமிகு ஐயா முதலமைச்சர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்காக ஒரு தனி இடத்தை ஒதுக்கி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடைசியில் சாலையோர வியாபாரிகளில் ஒரு பெண்மணி எங்களுக்கு உணவுத்துறை அமைச்சர் ஒரு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கூறினார். வணக்கங்க. நாங்கள் 40 வருஷ காலமாக இங்கே ஒட்டன்சத்திரம் நகரமன்றத்தில் பூக்கடை பழக்கடை எல்லாம் வச்சு 40 வருஷமாக நடத்திட்டு வரோம். 40 கடை இருக்குது சிறு வியாபாரிகள். நாங்கள் எல்லாருமே யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் ஓரமாக போட்டு பொழப்பத்தனம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து ஸ்டெப்பு மேம்பால படிக்கட்டுக்கு வைக்கணும்னு நடைபாதை மேடை நடத்தணுங்கிறதுக்காக எங்கள் எல்லாத்தையும் கடைகளை எடுக்க சொல்லி சொன்னாங்க. நாங்களும் போய் உணவுத்துறை அமைச்சரை போய் பார்த்து எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு போய் கேட்டோம். அவரும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு ரெடி பண்ணி விடுறோன்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்புறம் இங்கே வந்தோம். நேற்று திடீர்னு கடைகளெல்லாம் எடுங்க, நாங்கள் படிக்கட்டு நடபாதை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களாம் அப்புறப்படுத்தி ஒரு ஓரமாக கடையை வச்சுருக்கோம். அவங்க எப்படியும் கடையை இந்த வேலை முடியறதுக்கு 3 மாத காலனாலும் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் 40 கடைக்கு மேலே இருக்கோம். அதில் ஒவ்வொரு கடையிலையும் 10 குடும்பம் பொழைச்சிட்ருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இன்னும் 2-3 மாதத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்குங்க. நாங்கள் நடபாதை கட்ட வேணான்னு சொல்லலை, கட்டட்டும். ஆனால் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்கேயாலும் ஒரு கண்டிப்பாக இங்கேயே ஓரமாவோ அல்லது ஏதாவது ஒரு வழி வகுத்து கொடுக்கணும்னு நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறோம். இதை உணவுத்துறை அமைச்சர் கொஞ்சம் பார்வைக்கு கொண்டு போகணும். சிஎம் பார்வைக்கு இது போய் எங்களுக்கு கண்டிப்பாக வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் எல்லாமே ஏஐடி சங்கத்தில் இருக்கோம். ஏஐடி சங்கத்தில் 2013 நாங்கள் இந்த கோர்ட்டில் மனு போட்டிருக்கோம். எங்கள் எல்லாத்துக்குமே வாழ்வாதாரம் கிடைக்கிறக்காக கொடுத்துட்டு எங்களை அப்புறப்படுத்தணும்னே இருக்குது. ஆனால் இதை பற்றி அவங்க எதுவுமே எடுத்துக்கிறதா இல்லை. அதனால் எங்களுக்கு ஹைகோர்ட்டோட மனுவை மதித்து எங்களுக்கு ஏதோ ஒரு இது செஞ்சு தர மாதிரி கேட்டுக்கிறோம். அன்னைக்கே போய் சொன்னாங்க. அவர் சரிம்மா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் பண்ணித்தரோன்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எடுக்கலைன்னா நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம். நாங்களாம் எடுத்து அப்புறப்படுத்திட்டோம். ஆனால் ஓரமாக வச்சுருக்கோம், அதையும் வைக்கக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ அதனால தான் இப்போ எங்களுக்கு இன்னொரு 3 இப்போ ரோடு போடுறாங்கன்னா 10 நாளில் முடிஞ்சிடும். நாங்கள் ஒரு 10 நாள்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். இது 3 மாதம் ஆனாலும் ஆகும், எல்லாருமே 6 மாதம் ஆனாலும் ஆகும். அது மட்டுக்கு நாங்கள் வேறு பக்கம் போய் பொழப்பத்தனம் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் இப்போ எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஏதோ ஒரு வழி செஞ்சு கொடுக்க மாதிரி உணவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறோம். மாற்று இடம்னா மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடமா இருந்தால் மட்டும்தான் எங்களால் வியாபாரம் பண்ண முடியும். எல்லாரும் மாற்று இடம் மொத்தமாக கொடுத்தாங்கன்னா நாங்கள் போய் ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் இங்கே 10 பேர் அங்கே 10 பேர் இருந்தாங்கன்னா மாற்று இடத்துல எங்களால் போய் வியாபாரம் பண்ண முடியாது. இப்பயே எல்லாருமே அவங்க பொழப்பத்தனத்துக்கு மட்டும்தான் பார்க்க முடியுது. வேற எந்த தொழில், எல்லாருமே பூக்கடை பழக்கடை இதை நம்பி ஒவ்வொரு வீட்லேயும் 10 குடும்பம் ஒவ்வொரு கடையிலையும் இருக்காங்க. வேற நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம்.
நாங்களாம் என்ன சாமி செய்யறது? முடியாத குழந்தை குட்டியை வச்சு 10 ரூபாய்க்கு சாயங்காலம் அம்மாயி வாங்கிட்டு வரும்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்குங்க. நாங்களாம் என்ன சாமி செய்யறது? உங்களவே நம்பிட்டு நாங்களாம் அமைச்சர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நாங்க ஓடி வந்து உங்க காலில் விழுந்தோம். எங்களை இப்படி தவிக்க விட்டா நாங்க என்ன சாமி செய்யறது? நாங்க உங்களை நம்பித்தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணுங்க. இதே இடத்துல நாங்க இடைஞ்சல் பண்ணாம நாங்க எங்களுக்கு ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு கஞ்சி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி விடுங்க. வேற ஒண்ணு நாங்க உங்களை கேட்கல. சாயங்காலம் பிள்ளையானா என்ன கேட்குங்கன்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு ஒரு கொய்யாப்பழத்தையாவது வாங்கிட்டு நாங்க போறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை சாமி. நேற்று இருந்து நாங்க இதை நினைச்சு உட்காந்து கிடக்குறோம். 1 கிலோ பூவை வாங்கி போட்டு உட்காந்து ரோட்டு கரையில உட்காந்துருக்குறோம். நாங்க 10 ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து கடை குடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்ல. நாங்க நெம்ப சிரமத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் சாமி. நாங்களாம் நெம்பத்துல சம்பாதிக்க நாங்க கஞ்சி குடிக்க முடியும். எங்களுக்கு ஏதோ ஒரு வழியை பண்ணி விடுங்க. நாங்க வேற எதுவும் போராட்டமோ சண்டையோ எதுவுமே நாங்கள எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து 4 கட்சி உங்க கட்சியே கதின்னு தான் நாங்களாம் இருக்கிறோம். உங்களுக்காகவே தான் ஒரு இதுலயும் செஞ்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சு விடுங்கன்னு தான் உங்களை நாங்க கெஞ்சுறோம். எங்களுக்கு எந்த பாதிப்பும்னாலும் எங்களுக்கு இந்த இடத்துல இருந்தா எங்களுக்கு 10 ரூபா சம்பாரிச்சு எங்க புள்ள குட்டியை காப்பாத்துவோம். உங்களை நம்பித்தான் நாங்களும் இருக்கிறோம். உங்களுக்கே நீங்களே செய்யிக்கிட்டு தான் நாங்களும் இந்த இடத்துல பார்த்தோம். அமைச்சரே நடந்து வரும்போது நான் ஓடி வந்து அவர் காலில் விழுந்தேன். என்னை இதுல எல்லாம் எடுத்து விட்டு போட்டாவில எல்லாம் போட்டு விட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியுது. முதலமைச்சர் அவரே தான் வந்தாருங்க. உணவுத்தர ஒரு அமைச்சர் வந்தாரு. அவரு பெரியவர் வந்தாரு இல்லைங்க, மு.க. ஸ்டாலின் வந்தாரு. அவருக்கே கையில மாலையை போட்டு அவர் காலில் விழுந்தனுங்க. நானு என்னை அவரெல்லாம் மறந்தாலும் சரி இருந்தாலும் சரி என் பிள்ளை குட்டிக்கு என்னை காப்பாற்றுவாரு. அந்த கட்சியில எங்களுக்கு ஒரு உதவி செய்யும்னு தான் நான் நம்பி இருக்கிறோம். ஆரம்பத்துல இருந்து உயிரில இருந்து இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க ஒரு கட்சியில இருந்தாலும் நாங்க அவங்கதான் வேணும்னு நினைச்சுக்கிறோம். அவங்களுக்காக எல்லாமே பாக்குறோம். சிபிஐ நாங்க கூட்டணியா இருந்து இந்த கடைக்கு எங்களுக்கு ஒரு வழி பிறக்கட்டும் தான் சாமி நாங்க ரோட்டு கரையில உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல நாங்களாம் முடியாத ஆம்பளையில வச்சிருக்கிறோம், குழந்தை குட்டியை வச்சிருக்கிறோம். அதை நம்பி 10 ரூபாய் சம்பாரிச்சுதான் நாங்க கஞ்சி குடிக்கணும். எங்களுக்கு வேற வழி இல்ல. எங்களுக்கு எந்த உதவியும் மட்டும் செய்யுங்க. நாங்க இந்த இடத்துல ஒரு இடத்துல எந்த பாதிப்பும் நமக்கு வேலை முடியும் நாங்க ஓரமா கூட எங்களை உட்கார வச்சு 10 ரூபாய் சம்பாரிச்சு கஞ்சி குடிக்க விட சொல்லுது சாமி. அதைத்தான் கெடுத்துறேன் நான்.